மலேசிய இந்தியர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் வர்த்தக தளமாக இந்தியன் குளோபல் ஃபெஸ்டிவல் அமையும் என பிரதமர் துறை துணை அமைச்சர் டாக்டர் எஸ்.கே. தேவமணி நம்பிக்கை தெரிவித்தார். 7வது ஆண்டாக தொடர்ந்து நடத்தப்படவிருக்கும் அந்த மாபெரும் விழாவின் வாயிலாக வர்த்தகர்கள் தங்களது பொருட்களை மக்களுக்கு அறிமுகப்படுத்த முடிவதுடன் வியாபார வாய்ப்புகளையும் கண்டறிய முடியும் என துணை அமைச்சர் சொன்னார். இம்மாதம் 29ஆம் தேதி தொடங்கி ஜூன் மாதம் 7ஆம் தேதி வரையில் தலைநகர் மிட்வேலி வர்த்தக தளத்தில் நடைபெறவிருக்கும் இவ்விழாவில் மலேசியாவிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் 200க்கும் அதிகமான வர்த்தகர்கள் முகப்பிடங்களை அமைத்து சேவைகளை வழங்க உள்ளனர். இதனால் மலேசிய பொருட்களும் இந்திய சந்தையை ஊடுருவும் வாய்ப்பு அதிகம் இருப்பதாகவும் பிரதமர் துறையின் கீழ் இயங்கி வரும் பொருளாதார திட்டமிடல் பிரிவு அதற்கான தீவிர முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாகவும் டாக்டர் எஸ்.கே. தேவமணி தெரிவித்தார். இன்சென்டிவ் சொல்லுவாங்க, டாக்ஸேஷன் சொல்லுவாங்க, இந்த மாதிரி லைசன்சிங் சொல்லுவாங்க. இதெல்லாம் வாய்ப்பு கொடுத்து இவங்களுக்கு நல்ல ஆட்டோமேஷன் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்லாம் கொடுத்து அவங்களை வந்து நல்ல நிலை கொண்டு வரதுக்கு அரசாங்கம் இப்போ வந்து திட்டம் போட்டு அடுத்த ஒரு 5 வருடத்துக்கு இந்த திட்டத்தை நோக்கி ஓடும். உள்நாட்டு வாணிப பயணீட்டாளர் விவகார அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி பின் யாக்கூப் இவ்விழாவை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைப்பார். இந்தியர்களின் பாரம்பரிய ஆடை ஆபரணங்கள், இந்தியர்களின் பாரம்பரியத்தை குறிக்கும் கைவினைப் பொருட்கள், சித்திரங்கள், சிற்பங்கள், வீட்டு அலங்கார பொருட்கள், நகைகள் ஆகியவை இந்த மலிவாடைகளில் குறிக்கப்படும். மேலும் 2009ஆம் ஆண்டுக்கான கெட்டிமேள கல்யாணமும் இவ்விழாவில் ஓர் அங்கமாக இடம்பெற உள்ளது.